வைத்திருப்பவர்களிடம் உங்கள் கடைசி ஆசை என்னவென்று கேளுங்கள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் சாக போகிறேன். ஏப்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? நான் சாக போகிறேனா? சோலி முடிச்சு. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சாகும் முன்பு நிறைவேற்றி வைத்து விட்டு சாகிறேன். மர்க்கா சொல்லு என்று சொல்லுங்கள். சாகும் முன் நிறைவேற்றி விட்டு சாகிறேனா? சாவச்சிடலானே என்று சொல்லுங்கள் அச்சு. செஞ்சுட்டா போச்சு. ஓகே கைஸ், இது வந்து என்னன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஒருத்தங்க கிட்ட போயிட்டு உங்களோட ஆசை என்னன்னு பக்காவை கேட்டு அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து சாக போறேன், அதுக்கு முன்னாடி உங்களோட ஆசையை நிறைவேற்றிட்டு நான் சாகிறேன். யூஸ்வலாக சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கடைசி ஆசை தான் நிறைவேற்றணும். நான் ஏன் இன்னொருத்தவங்க ஆசையை போய் நிறைவேற்று? இது என்னங்க ஆசை புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. ஓகே சரி, உங்களுக்காக அச்சு போய் இன்னைக்கு ட்ரை பண்றேன். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். குண்டா பெறுவா 5 குண்டு ரெண்டு வேற காசு அதுக்கு பதிலா இது வச்சுக்கிறீங்களா? மெரினா பீச்ல வச்சிருக்கேன். கலர் சொல்லுங்க, கலர் சொல்லுங்க. நடிங்க. லெஃப்ட் கண்ணு முன்னுமா ரைட் கண்ணு முன்னுமா? சரி, இந்த எது வேணுமா பண்ணுங்க. இந்த சைடு. இந்த சைடு முன்னுமா? எந்த கலர் சொல்லுங்க அங்கிள். நீங்க அடிங்க ஐயா. எந்த கலர் உங்களுக்கு சூஸோ அதுதான். என்ன மனுஷன்? சொல்லுங்க. டீ குரா சத்யராஜ் டீ குடிக்கிறேம்மா. थैंक यू அங்கிள். வேணா நீங்க. புறா பேசுறேன். எந்த ஏரியா ஐயா? நீலாங்கர். ஐயோ போலி போலி. நல்லா ஏன் பண்ணுங்க. ஐயோ பட்டு பட்டு எகுறுது அங்கிள். அந்த பலூன் ஏதோ பிரச்சனை இருக்கு அங்கிள். பலூன் மாத்தலாமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. அடி கரெக்ட்டா அடி. கண்ணு மூடா. நான் சொன்னல அந்த பலூன் கணக்குல இல்ல அங்கிள். 2 எக்ஸ்ட்ரா அங்கிள் வேஸ்டா போயிடுச்சு அங்கிள். அவர் ஏதோ வச்சிருக்காரு நீங்க அந்த பலூன்ல. அங்கிள் அந்த பலூன்ல என்ன வச்சிருக்கீங்க? அதுவும் ஷைனிங்கா இருக்கு. நான் பண்ண மாட்டேன், வெளியாது. போதுமா? போதுமா? லாஸ்டா? போதுமா? கிரீன். பொறுமையா ஏன் பண்ணுங்க எல்லாத்தையும். போதுமா? ஏன் பெஞ்சி மோக மாதிரி இருக்கா? தைரியமா நெல்லு, பயப்படாத. உங்களுக்கு கடைசி ஆசை என்ன அங்கிள்? எனக்கு கடைசி ஆசை சுடுகாடு போகணும். அப்படி சொல்லாதீங்க அங்கிள். அண்ணா என்ன முடிஞ்சு போச்சு. நம்ம ஒயின் ஷாப் போய் டெய்லி 300 ரூபா செலவாகுது. இப்படி போனா ஃப்ரீயா போயிடுவோம். இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கும்ல. வீட்ல தொலை அடிங்க நிக்கிறாங்க பாருங்க. நடிக்க வரீங்களா? எனக்கு இன்னும் எத்தனை இருக்கு அங்கிள்? முடிஞ்சு போச்சா? 10 குண்டு 50 ரூபாய். அண்ணா சொல்ல நம்ம ட்ராக்கு கடை இருக்குது, கீச்சைன் கடை இருக்கு. அப்படியா? ராட்ன கடை இருக்கு. இந்த பிடிக்கும், இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். பிடிங்க. நேரா பாரு. ஏம் பண்றா. கீழே கீழே. வெரி குட். எப்படி அங்கிள் உங்க கடைசி ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதை நிறைவேற்றிட்டு. எதுவுமே நிறைவேற்ற வேணாம். நான் ராயப்பேட்டில் ஒரு நாளைக்கு சமூக சேவை பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 10 பாடி தூக்குவேன். அப்படியா? ஆமாம், சமூக சேவை 10 மணி போனேன்னா காலைல 6 மணி தான் வருவேன். ரோட்டில் எங்கே அனாதை போன கதை எல்லாத்தையும் தூக்குவேன். அப்படிலாம் இருக்குமா அங்கிள் ரோட்ல? ரோட்டில் கிடக்குமே. செத்து போன பாடி யாரும் கையை தூக்க மாட்டாங்க. நான் தூக்குவேன். ரத்த தள்ளுவேன், பிளட்டு வாங்கி கொடுப்பேன். எல்லாத்தையும் ஃபோன் பசங்களை வர வைப்பேன். சமூக சேவை சிறந்த ஒர்க் அவார்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். போகும்போது நிம்மதியாக போயிடணும். யாருக்கும் எந்த தொல்லையும் உங்களை கொண்டாடி போலாம் தொல்லை கொடுப்பேன். போனோமா உடனே போயிடணும். அதான் என்னோட ஆசை. நிரந்தர வாழ்க்கை. என்னால் ஒரு நாளைக்கு வீட்டில் வந்து 700 ரூபா செலவாகுது. 700 ரூபா? ஆமாம். ஏன் அங்கிள்? ஆமாம், 2 பாட்டில் என்னாச்சு 300 ரூபா கோட்டரு. சாப்பாடு செலவு வச்சு 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. தண்ணி செலவு வச்சு கரண்ட் பில் வச்சு தூங்குற வசதி என்னாச்சு. பாய் சொல்ல மாட்டான். பாய் கா பாய் அண்டி பாய். பாய் செல்லம். அவ பேர் என்னது? ரித்விகா ஸ்ரீ. கிஃப்ட்ஸ் வருது ரித்துக்கு. பாய் செல்லம். பாய் செல்லம். பாய் 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 ரித்து. ஐயோ நான் பார்த்துட்டே இருக்கான். இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அங்கிள் நீங்க சொல்றீங்களா அங்கிள்? நான் சொல்லட்டா? எனக்கு வந்து அந்த பிங்க் அங்கிள் சொன்ன அதே பிங்க். செகண்ட் ரோ ஃபோர்த் ரோ. ஏதோ பிரச்சனை எனக்கு இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க. இது என்னது அங்கிள்? பூண்டா? பச்சை பயிர். ஓஹோ சாரி பூண்டுன்னு சொல்றல. வெந்தயத்துக்கு பூண்டு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். சாரி அங்கிள். அங்கிள் எனக்கு வந்து ஆக்சுவலா இங்க இருக்கவே பிடிக்கல, இந்த உலகமே பிடிக்கல. அப்படியே போய் கடல்ல இறங்கிடலாம்னு நினைச்சேன். அதான் கடைசியா வந்து உங்ககிட்ட பேசலாம். அவ்வளோ கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் இறங்கிடுவேன். நானும் இயேசுவை நேசிக்கிறேன். அதான் இயேசுகிட்ட போயிடலான்னு இருக்கேன். ஏசிட்டே போனா நீ வாழ்க்கை இருக்குது. அதுக்கப்புறம் வாழ்க்கையா இருப்பாப்பா. மேலே போனா நீ வந்து பேய் மாதிரி தான் சுத்தணும். பேய் மாதிரி? நாளை டீயே குடிக்கல. ஆண்டவனா கூட்டா போனோம். நீயா தான் பேய் மாதிரி விட்டுரு. ஆண்டவன் மேலே ஏற்றிக்க மாட்டோம். அச்சுச்சோ அங்கிள் இல்லை கூப்பிட்டாதான் அது. இங்கே ஒரு புள்ள 1 வயசு புள்ள இருக்கும். அதைக்கிட்ட
லாரி பெட்ரோல் வண்டி இருக்கு தெரியலையே. இதோ இருக்குது விமானம் தான் இல்லம். ஆமா ஓகே. அங்க காலேஜ் படிக்கிறதுக்குள்ள பெட்ரோல் வந்து அவன் பேர் ஏத்து கொலை கொலன்னு ஆகிட்டான். பிள்ளைக்கு என்ன இருந்தது, இந்த ஜட்டி மட்டும் தான் மிஞ்சிச்சு. ஜட்டியில கூட பாதி கிடையாது. இது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. பேசும் போச்சா? இவ்வளவுதான் இதெல்லாம் கொட்டலாம். இவ்வளவுதான் ஆச்சு. அந்த பிள்ளைய அப்படியே ரோட்ல இருந்து எடுக்கணுமா? கொலை கொலன்னு ஆயிப்போச்சு. என்ன பண்ணாங்க, யாருமே தூக்கல. நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு எல்லாம் ஓடணும். ஓடி போய் நாங்கள் போய் கட்டி ஏற்றி விட்டோம் ஜிஹெச்சி. பெட்ரோல் வண்டியை அவன் டைம் வந்து கரெக்டாக 8 மணிக்கு உள்ள இது வரணும். 11 மணி தான் உள்ள வரணும். 8 மணிக்கு உள்ள நோயிட்டான். அடிச்சு தூக்கி கொலை ஆகிட்டான். ஒன்றுமே கிடையாது. இந்த ஜட்டி போடுற பொண்ணு சுடிதார் கிடையாது, துணி கிணி எதுவுமே கிடையாது. அப்படியே லாஸ்ட்டில் என்ன பண்ணால் ஆம்னை ஃபோன் பண்ணி அவனு வரலாம். அப்படியே பொட்டலாம் மாதிரி சுருட்டி இது பண்ணி ஆட்டோ ஜிஹெச்சி. பெட்ரோல் வண்டினா இந்தியன் பேங்க் அங்க இருக்குல்ல, அதுதான் சொல்றீங்களா? இப்போ அவங்க மேல கேஸ் வரல அங்கிள்? அது கேஸ் போடுவாங்க. அது போடுவானுங்க. அதை என்ன பண்ணாங்க விட்டு ஆய் கட்டுவானுங்க. அவ்வளோதான். பெற்றவங்க தாய் தோப்பம் எல்லாத்தையும் அலைஞ்சி எல்லாத்தையும் இது பண்ணி அது ஓடும். ஒரு நாளைக்கு ராயப்பேட்டை வந்து உட்காரு உங்கள் ஹாஸ்பிட்டலில். அப்போ தெரியும்னா நல்லமா நடக்குதுன்னு. மருந்து குடிச்ச கேஸ் எத்தனை வருது, ஒருத்தன் கையை காணான்னு எத்தனை வருது, ஒருத்தன் காலா காணான்னு எத்தனை வருதுன்னு தூக்கு மாட்டி எத்தனை வருது, ஒருத்தன் வீங்கி போய் கடலில் செத்து கிடந்து வரும், ஆற்றுல செத்து கிடந்த வரும். ஒருத்தன் பொண்டாட்டியை நேற்று சரசரன்னு சண்டை போட்டு சரசன்னு அறுத்துட்டான். லாஸ்ட்டில் வந்து ஓன்னு அழுதுனுக்குறான். அப்போ பார்த்தா எடுத்து குத்துனா 2 பாட்டில் உடச்சி சொருவிட்டா. ஒரு சொரு அவுத்துல அதே ஹாஸ்பிட்டல் 2 பேர் பக்கத்தில் பார்த்து படுத்துன்னு கிடாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நான் ஏன் சாவணும், பேசாம வாழ்ந்துடலாம். ஒன்னே வேணாம், சமூக சேரம் சொல்லிட்டு ராயப்பேட்டைக்கு வா ஹாஸ்பிட்டலுக்கு. 10 மணிக்கு வாங்க கூட. ஒன்னில ஒரு 1 hour டியூட்டி பார் உட்காந்து. ஆமா வந்து பா. அங்க வந்து பார்த்தா சாவுன்றதே உனக்கு நினைப்பே வராது. மருந்து குடிச்சதுக்கு அதுக்கு முன்னாடி ஊற்றுவாங்க. இப்போ அப்பெல்லாம் கிடையாது. பைப் வச்சு சோறுவாங்க. உள்ள இருக்கிற மோஷன் கீஷன் எல்லாம் உள்ள இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வெளியே கேட்கிடும். 6 மாசத்துக்கு சோறே துண்ண மாட்டேன். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. அப்ப பண்ணாத விட்டுடு. இல்ல சாவறதுக்கு ஐடியா கிடையாது. அதுக்கு வழி சொல்றேன். கடலை சாப்பிடுறியா வா, எங்க போட்டுக்குது வா, இது கடலை விட்டு வரவா, போட்டுருக்கா வா, கப்பல்ல தள்ளி விட்டு வர. உனக்கு ஈஸி. அண்ணாட தள்ளனா தான் என்னடா நீ வர முடியாது. உடனே மாட்டிக்கும். சாவறது அப்படியே போயிடுன்றீங்க. ஆமா, நீ வெளியே தான் வருவ, உள்ள போக மாட்டேன். அங்கிள் தண்ணியை குடிச்சு சாவறவனும் உண்டு, சோத்த துண்ணுட்டு மாராட்சி சாவறவனும் உண்டு. இல்ல அங்கிள், நாங்க சாய்பாபா துணி பத்திரமா வச்சுக்கோங்க. இவர் உங்களை பார்த்துப்பாரு, கூட எப்பவுமே இருப்பாரு. ஹாய் சொல்லுங்க. நான் வந்து ஒரு யூடியூபர் அங்கிள். ஆக்சுவலா ஒரு டேர் வந்தது. என்னன்னா நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பீச்ல கடை வச்சிருக்கவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களோட கடைசி ஆசைன்னு சொல்லுங்க. அவங்க எதுக்குன்னு கேட்பாங்க. நான் வந்து நான் சாவ போறேன்னு சொல்லணும். நீ இவரு நானே கொண்டு போய் இறக்கிடுறேன், நீ கஷ்டப்படாத. ஆமா, அது என்ன அப்படி கிடையாது. ஒருத்தவங்க மனசை வந்து சந்தோஷப்படுத்த வைக்கணும். அடுத்தவங்க மனசு கேட்ட கூட நடந்து கூடாது. இப்போ நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க. அப்போ உங்க நம்ம நிறைவேற்றணும். ஐயோ இவங்க இப்படியே சொல்றாங்களே, ஏன் இந்த மாதிரி போனாங்க, இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லை ஏமா இந்த மாதிரி ஒருத்தன் கையை காணாம ஒருத்தன் காலை காணாம இந்த மாதிரி மன வருத்தத்தில் வராங்க. அப்போ என்ன நீங்க ஐயோ இப்படி இருக்குது, அப்போ நம்ம சாவக்கூடாது. நம்மளே பரவாயில்லையே. பரவாயில்ல, அந்த நினைப்பு வரணும். ஏசப்பா துணை அது வந்து அந்த நினைப்பு வரணும். அடுத்தவங்களுக்கு இது பண்ற மாதிரி கூட நாம ஒருத்தவங்களுக்கு உபயோகப்படுத்தணும். 1000 கெட்ட இருந்தாலும் நம்ம ஒரு ஆள் நல்லதும் இருக்கணும். கரெக்ட் அங்கிள், கரெக்டா சொன்னாரு. அங்கிள் சொன்னாரு டெய்லியும் 10 மணில இருந்து ஈவினிங் 6 காலையில 6 மணி வரைக்கும். 10 மணி போவேன், காலையில 6 மணி தான் வருவேன் ஹாஸ்பிட்டல் விட்டு. ஓ நைட் 10 மணில இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock வரைக்கும் அங்கிள் ஃப்ரீயாவே கை கால் போனது வந்தது போன எல்லாமே பார்த்தோம். ஃப்ரீயாவே பண்றாங்களாம். லைக் செம பெரிய மனசு வேணும். அசு நீங்களும் போயிங்களான்னு கேட்டா எனக்குலாம் செம்ம பயம். கை சீரியஸா இவங்க சொல்லும் போதே எனக்கு நடுங்குது. பாடி கொண்டு போய் மார்ச்சர்ல கொண்டு வச்சுட்டு வருவேன் எல்லாமே. அப்புறம் இங்கெல்லாம் யாருன்னு தெரியாதவங்க செத்து கிடப்பாங்களா, அது கூட வழியெல்லாம் வந்து கிடக்குறாங்கல்ல. இப்போ எவ்வளவு பேர் ஊர் விட்டு ஊர் வந்தாங்க, யாரும் அப்பா அம்மா யாரும் தெரியாத கிடக்குறாங்கல்ல. ஆம்புலன்ஸ் வரும் ஏற்றி விட்டு அனுப்புவோம். அதை தொட்டு தூக்க மாட்டாங்க. எனக்கு நீங்க அந்த கை வெட்டுறது கால் வெட்டுறது அதெல்லாம் சொல்லும் போது செம்ம பயமாயிடுச்சு. கை வெட்டி கால் வெட்டினாக்கா இப்போ சண்டை போடுறாங்க, அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அசால்ட் வெட்டிடுறாங்கல்ல, வெட்டிட்டு வந்து அந்த மாதிரி கை வெட்டி கால் வெட்டி வராங்களா, அதான் நிறைய நடக்கும். எனக்கு சொல்லும் போதே வயிற்றுலாம் கட்டி எல்லாம் நல்லதா நடக்கும். கரெக்ட் அங்கிள், நம்ம மனசுபடி எப்பவுமே நம்ம நல்லதா கைஸ் நடக்கும். ஜீசஸ் எல்லாம் நல்லதா நடக்கும். நடக்கிறது விதிப்படி நடக்கும். அவ்வளவுதான். யா கைஸ், எனக்கும் அங்கிளை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களும் பிடிச்சிருக்குன்னா அங்கிள் மறக்காம லைக் பண்ணுங்க. அங்கிள் பேரு ராம்தாஸ். ராம்தாஸ் அங்கிள் பேரு போட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் அங்கிளை மீட் பண்ணோம்னா எங்க வரணும்னா பாத்ரூம் ஆப்போசிட். ஆமா, வீடு டோர் லைட். அப்படியா? ஆமா, தோ அண்ணாண்ட லைட் இருக்கு. அங்க தான் இருக்கா? ஆமா. வாவ், அத பச்சை லைட் எரியுது பாரு அங்க மேல. அதுதான். ஐ அங்கிள் வீட கண்டுபிடிச்சிட்டோம். மீன் சாப்பிடுறதுனால வந்துருங்க இந்த பக்கம். வாவ், கைஸ் உங்களுக்கு ஃப்ரெஷா மீன் டெய்லி வந்து சாம்பாருக்கு பாரு கட்டறாதீங்க, கொடுக்க மாட்டோம். ஃப்ரெஷா மீன் மட்டும் தான் அங்கிள் செஞ்சு வீட்லயே உங்களுக்காக கொடுப்பாரு. சோ ஸ்வீட்ல தப்பித்தேர் வந்து ரசம் கூட மோர் கூட தயிர் கூடலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எறா மீன் இருந்தா தான் சோறு. எனக்கு எறா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அவ்வளவுதான். அப்போ ஒரு நாளைக்கு கடலுக்கு போயிடலாம். சீரியஸா சொல்றீங்க? ஆமா, கடலுக்கு எடுத்து விட்டு போய்டு
மீன் பிடிச்சிட்டு எடுத்துன்னு நீங்கள் ஆக்கி சாப்பிட்டு போ. ஓகே மீன் வேணாம், எறா எறா. எப்போ வேணுமா? அச்சுக்கு மீன் சாப்பிட வராது, அதனால நான் வந்து எறா சாப்பிட்றேன். ஏ கடலுக்குள்ள கோழிலாம் பிடிக்கல. எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஆமா நம்ம வீட்டு பிடிக்கும். அந்த அங்கிள் கிட்ட வந்து 11 குண்டுகள் 50 ரூபாய், இல்லை 10 குண்டுகள் 50 ரூபாய் ப்ளஸ் 1 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் அங்கிளோட கடை எங்கே இருக்குன்னா மெரினா பீச் டாய்லெட்டோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். என்னச்சோ இது லேண்ட்மார்க்கு. நாங்கள் ஒரு வீடியோ பண்ணோம், ஜொமேட்டோ விசஸ் ஸ்விக்கி, அதுக்கே நாங்கள் அந்த லேண்ட்மார்க் தான் கொடுத்தோம். ஸோ நான் அங்கிளுக்கும் அதுதான் சொல்கிறேன், வந்தீங்கன்னா அங்கிளை பார்க்கலாம். நான் வந்து என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகி ஒரே 11 குண்டில் ஒன்று தான் சுற்றிங்களேன்னு கேட்டிங்கன்னா காற்று செம்மையாக அடிச்சதால் அச்சுவால் அடிக்க முடியல. அவங்க போய் சொல்ல அங்கிளும் அடிச்சு பார்த்தாரு. அங்கிள் வரல தானே அங்கிள்? ஆமாம் முடியாது, வரல. இல்லைன்னா அச்சு செம்மையா ஷூட்டிங் செம்மையா பண்ண ஓராவ பேசுறேன்டா குண்டு குண்டு பண்றா அப்படின்றாரு. இந்த வாட்டி பண்றான் அங்கிள். எல்லோ கலர் போடவே இல்லை, இன்னும் போடவே இல்லை எல்லோ கலர் அப்படின்றாரு. இந்த வாட்டியும் ஒரு நாள் நான் கிட்ட போய் பண்ணி பார்ப்பேன். எல்லோ கலர் அங்கிள் எப்படி அங்கிள் கிட்ட போய் பண்ணி பார்க்கட்டா? காத்தே எங்ககிட்டே வாடா. இருறா இப்போ வரேன்டா, இப்படி சுடுவேன்டா. சாவு அங்கிள், சுடல அங்கிள். ஆமாம் அங்கிள், ஒருவேளை இந்த பலூன் உண்மையாகவே பலூனே இல்லையோ? ஓடா பலூனா? இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது கை சாமி இன்னைக்கு. அதான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். அங்கிள் நான் பின்னாடி போய் நிற்கிறேன். நான் சொல்லி கொடுத்தேன் எல்லாம் நம்ம ட்ரைனிங். பாய் அங்கிள், பாய் அங்கிள். ஏன் சார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கிளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சில விஷயம் சொல்லும் போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுவேன். நைட்டு 10 மணிலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் நான் போய் உங்களுக்காக சர்வ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து சீரியஸாக அல்டிமேட்டாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. லைக் இப்படிலாம் கூட இருக்காங்க, தேர் ஸோ ஸ்வீட். எதையுமே எதிர்பார்க்காம ஒருத்தவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்ணுற அந்த மனசுக்குல அதான் சார் கடவுள். அந்த மாதிரி செமையாக பண்ணார். இதுற இந்த பக்கம் வர. அண்டு 5 days முன்னாடி ஒரு சம்பவம் வந்திருக்கு. ஏதோ ஒரு காலேஜ் பொண்ணு மேலே பாவம் அந்த பொண்ணு மேலே லாரி ஏற்றி அந்த பொண்ணு அப்படியே ஆகிட்டாங்க. அதை விட்டுருலாம் கைஸ். எனக்கு சொல்லும் போது செம்மையாக பயமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கிள் கூட பேசும்போது. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நடாவை வச்சு டாடா வைவி. அண்ட் கைஸ் அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பராக எல்லாம் வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அச்சு வந்து எக்ஸிபிஷன் போகிறேன், அதுக்கான கமெண்ட்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வெயிட்டிங் வச்சுக்கோங்க. பை பை. ஓகேண்ணா செக் பண்ணுறேன். இன்ஸ்டா ஸ்டோரியில போடுவீங்களா? கண்டிப்பா டேக் பண்ணுங்க. கண்டிப்பா. உங்க பேர் மறந்துட்டேனே. அச்சு. அச்சு. ஏபிஎன் அச்சு. கைஸ் அண்ணா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அங்கிளும் நம்ம சப்ஸ்கிரைபர். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டோம். அங்கிளுக்காக இல்லைனாலும் சீரியஸாகவே அந்த டேஸ்ட் வந்து அப்படி இருக்குது. இதோ அங்கே சாப்பிட்டுருக்காங்க. நம்ம சீக்கிரமாக போடலாம் காலையிடும். நம்ம என்ன பண்ணோம்னா அடித்து பிடிச்சி ஓடி போய் பிடிச்சாதான் கிடைக்கும். அங்கிள் கடை வந்து டாய்லெட்டுக்கு பக்கத்தில், எல்லாமே டாய்லெட்டுக்கு பக்கத்தில். அங்கிள் கடை பேர் என்னன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்வீட் கார்ன். அங்கிள் பாய், அங்கிள் போயிட்டு வரேன். அண்ணா பாய்னா. ஏன் கைஸ் மறக்காம மெரினா பீச் வந்தீங்கன்னா அங்கிள் கடைக்கு வாங்க. அங்கிள் கடை பேர்